இன்னைக்கு நம்ம ஹோம் டவுன் சாச்சா அப்படின்ற டிராமாவோட 3rd எபிசோட் தாங்க பார்க்க போறோம். இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது என்ன டிராமா என்ன கதைனே புரியும். அதனால அதை பார்த்துட்டு இதை பாருங்க. அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன், கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். அது போக நீங்க லிங்க்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு நான் அந்த லிங்கை அனுப்பிச்சு விட்டுறேன். இந்த டிராமாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கே ஒரு வேற லெவலான விஷுவல்ஸோட ரொம்பவே ஃபீல் குட்டான ஒரு லவ் ஸ்டோரிங்க. முதல் 2 எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே இது தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த டிராமாவை கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த டிராமா உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு நம்ம சங்கம் பொறுப்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோடுமே ரொம்பவே பயங்கரமான ஒரு ட்விஸ்டோட முடிய போகுது. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். போன எபிசோட் ரொம்பவே சூப்பரா முடிச்சிருந்தாங்க. இப்ப இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த ஹோட்டல்கார அம்மாவை காட்டுறாங்க. அந்த அம்மா கையில ஒரு புக் எடுத்துட்டு அதை புரட்டி பார்த்துட்டு இருக்கிறப்ப உள்ள இருந்து ஒரு நோட்டீஸ் வந்துருது. அது என்ன நோட்டீஸ்னா டைவர்ஸ் நோட்டீஸ். அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் இந்த அம்மா அப்படியே கையில எடுத்து தடவி பாக்குது. அப்போ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குது. என்னன்னா நம்ம எல்லாத்துக்குமே லைஃப்ல கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்படி இப்ப அப்படியே ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அவங்க எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல. அது என்னன்னு இனிமேல் தான் பார்ப்போம். அப்படியே அந்த காஃபி ஷாப் வச்சிருந்தவனையும் காட்டுறாங்க. அவன் கையில ஒரு மியூசிக் கேசட் எடுத்துட்டு அதை தடவி பாக்குறான். அந்த மியூசிக் கேசட் கூட அவன் போட்ட மியூசிக் தாங்க. பையன் ஒரு மியூசிஷியன் போல. அதெல்லாம் நம்ம இனிமே தான் பார்ப்போம். அப்படியே அது கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வெட்டிங் கோட்டை கையில எடுத்துட்டு அதை தடவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்கு போல. இப்ப அப்படியே நம்ம ஹேஜனுமே காட்டுறாங்க. அவ கிளினிக்லாம் ஓபன் பண்ணி கடற்கரையோரமா அவ கிளினிக்ல நின்றுட்டு அப்படியே அந்த கடற்கரையை வேடிக்கை பாக்குறான். அப்ப அவ சொல்றது என்னன்னா, நம்ம என்னதான் நினைச்சாலும் கூட நம்ம கடிகாரத்துல இருக்கிற மணியை நம்மளால திருப்பி கொண்டு வர முடியாது. டைம் இஸ் ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்றான். உடனே என்னடா அதுக்குள்ள கிளினிக் வச்சுட்டாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இதே சக்தா இருந்துச்சு. அப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு இதெல்லாம் 2 வாரத்துக்கு அப்புறம் நடக்கிறது. இப்ப அப்படியே 2 weeks பிஃபோர்னு போடுறாங்க. அதாவது இப்ப நடக்கிறது போடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினும் வழக்கம் போல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹேஜனுக்கு அவ கிளினிக் ஓபன் பண்றதுக்காண்டி நிறைய இடத்த காட்டுறது கூட்டிட்டு போறான். அப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த இடம் கிளினிக் வைக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஏன்னா முன்னாடி பாரு ரொம்பவே அழகான கடல் இருக்கு, அப்படியே பின்னாடி ஒரு மலையும் இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹேஜன் என்னது மலையா எங்க அப்படின்னு கேட்க, அது வர வழியில பார்த்தோம்ல அந்த மலையை சொன்னேன் அப்படி இப்படின்னு பிரெயின் வாஷ் பண்றான். நம்ம ஹேஜனும் சரிவா அடுத்த இடத்துக்கு போவோம், அந்த இடத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம டூசிக் என்னது அடுத்த இடமா, உனக்கு கிளினிக் வைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஹேஜனும் சுத்தி முத்தி பார்த்துட்டு சரிவா என்னோட வீட்டை காட்டு, அது வாட்ச் நல்லா இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம டூசிக்குமே ஒரு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு நம்ம ஹேஜனுக்கு அந்த வீட்டை சுத்தி காட்டுறான். அதுலயும் நம்ம ஹேஜன் 2-3 குறைய சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சரி ஓ ஸ்டைல் என்ன அதையா சொல்லு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹேஜன் என்னோட ஸ்டைல் ரொம்பவே சிம்பிளான இந்த யூரோப்பியன் ஸ்டைல் மாதிரி இருக்கும், அதனால இந்த டைல்ஸ் எல்லாம் மாத்திட்டு அப்படியே அந்த செவத்துல இருக்கிற வால்பேப்பரை மாத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம டூசிக் அதெல்லாம் மாத்திரலாம், இந்த வீடை வாங்கினா உனக்கு ஃப்ரீயா ஒரு ட்ரையரும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா இப்ப கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும் அப்படின்னு கூட்டு போறான். உடனே நம்ம ஹேஜனும் என்னது இந்த வீடை வாங்கினா எனக்கு என்ன ஃப்ரீயா கிடைக்கும், ட்ரையரா இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடிறான். நேரா எங்க கூட்டு போறான்னா அந்த ஹோட்டல்கார மாட்ட, ஏன்னா அவங்க இடம் தானே இது, அதை தானே நம்ம ஹேஜன் வாங்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹேஜனுக்கு ஒரு டவுட் வருது. என்னன்னா அவன் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா, நீ தான் எனக்கு இந்த ஹோட்டல்காரமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச, இவங்க என்னன்னா எனக்கு நிறைய இடம் இருக்கு உனக்கு கிளீன் வச்சு தரேன்னு சொல்லிட்டு இப்பயே கான்ட்ராக்ட் முடிக்கிறீங்க, ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்து நீ ஸ்கேம் பண்றீங்களோ அப்படின்னு ஒரு டவுட் நம்ம ஹேஜனுக்கு வருது. உடனே அந்த ஹோட்டல்கார அம்மாவும் ரொம்பவே பயங்கரமா சிரிச்சுட்டு இந்த டவுட் வரதானே செய்யும் அப்படி நம்ம டூசிக்கு பார்த்து சொல்றான். ஏன்னா நீ எல்லா வேலையும் தெரியும் பார்த்து கொடுக்குற, நானுமே இவங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்குறேன்ல, அதனால டவுட் வருது போல அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம டூசிக் இவங்களே என்னை சந்தேகப்படுற, இவங்க கவர்மெண்டே மாசம் மாசம் காசு கொடுத்து பே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லையுமே எடுத்து காட்டுறான். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பார்த்துட்டு வந்த இடம் கூட அவங்க இன்னும் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்காண்டி வச்சிருந்த இடம் தான். ஆனா நீ கிளினிக் ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன ஒரே நல்ல விஷயத்துக்காண்டி தான் அவங்க உனக்கு அந்த இடத்தை விட்டு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனுமே பண்ணிடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோ அந்த ஹோட்டல்கார அம்மாட்ட இவனுக்குரிய அந்த புரோக்கர் கமிஷனை வாங்கிட்டு வெளியில வந்துடுறான். அப்படி நம்ம ஹேஜன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹேஜன் என்னப்பா வேணும் உனக்கு இப்ப அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லணுமாக்கும், இப்ப நீ எனக்கு புரோக்கர் கமிஷன் கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹேஜன் அதான் அவங்க கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்ல, அவங்க கொடுத்தது சரிமா உன் பங்கு கொடு, 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு கணக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லிட்டு அந்த காசையுமே நம்ம ஹீரோயின்ட்ட இருந்து அடிச்சு பிடிச்சு வாங்கிடுறாங்க. அப்படியே உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல, அதுவும் நானே பண்ணிடுறேன், நான் ரொம்பவே கம்மியான காசுல தான் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹேஜன் என்னது நீ இந்த வேலையெல்லாம் பாப்பியா அப்படின்னு கேட்கறான். உடனே நம்ம ஹீரோ சடார்னு பையில இருந்து ஒரு லிஸ்ட் எடுத்து அப்படியே நம்ம ஹேஜன் முன்னாடி தூக்கி வீசுறான். அதுல என்ன இருக்குன்னா
எல்லாமே இருக்குங்க. அவன் வண்டி ஓட்டுறதுக்காண்டி இருக்கிற லைசன்ஸ், பெயிண்டரா இருக்கக்கூடிய லைசன்ஸ், அப்படியே இந்த ரெனோவேஷன் பண்றதுக்காண்டி இருக்கிற லைசன்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ வச்சிருக்காப்ல. அதை நம்ம ஏஜென்ட் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறா. உடனே நம்ம ஹீரோ சரி நான் போய் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா கிளம்பிடுறான். இப்ப அப்படியே நம்ம ஏஜென்ட் அவளோட ஊருக்கு போய் திங்ஸ்ல எடுக்கிறது போறா. அங்க அவளோட ஃப்ரெண்ட பாக்குறா. அவ பயங்கரமா ஒப்பாரி வைக்க நம்ம ஏஜென்ட்டும் அவ கூட சேர்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, என்னது காங்ஜினா அப்படி ஒரு கிராமம் இருக்குன்னு நீ சொல்லிதான் தெரியும், ஏன் நீ அங்கதான் போய் வேலையை பார்க்கணுமா, என்ன காரணம் அப்படின்னு அழுதுட்டே கேட்கறா. அதுக்கு நம்ம ஏஜென்ட் அது ஒண்ணுமில்ல, அங்கதான் எனக்கு கிளினிக் வைக்க இடம் கிடைச்சது, அது போக அங்க இருக்கிற மக்களுக்குமே இப்ப ஒரு டென்டிஸ்ட் தேவை, அதனால நான் இப்ப அங்க போறேன், நீ அழுகாம ஃபீல் பண்ணாம இரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த திங்ஸ் எல்லாம் நீ இப்படி விட்டுட்டு போறதுக்கு மார்க்கெட்ல விக்கலாம்ல, நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஏஜென்ட் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு விற்கவும் செஞ்சுட்டு இப்பெல்லாம் இதை வந்து எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அந்த ஃப்ரெண்டு என்னது நீ இப்பயே கிளம்புறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஏஜென்ட் ஆமா இதெல்லாமே டக்கு டக்கு நடந்துருச்சு, நானும் அடிச்சு போய் வேலையை பார்க்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஃப்ரெண்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறான். நம்ம 2 பேரும் ஸ்கூல்ல இருந்து பிரிஞ்சதே கிடையாதே, இப்படி நீ பிரிஞ்சு போறியே அப்படின்னு. அதை பார்த்து நம்ம ஏஜென்ட்டும் பயங்கரமா அழுக, அப்படியே 2 பேரும் அழுதுட்டே இருக்கிறப்ப நம்ம ஏஜென்ட் இந்த ஊருக்கு கிளம்பி வந்துடுறா. இவன் இங்க திங்ஸ் எல்லாம் அவ வீட்டுல வச்சுட்டு இருக்கிறப்ப வெளியில அந்த காஃபி ஷாப் காரன்ல இருந்து கடல்ல அந்த மீன் விற்கிறப்ப 2-3 பாட்டி கிண்டல் பண்ணிச்சுக்க பாத்தீங்களா, அவங்க முத கொண்டு எல்லாருமே வந்து நின்றாங்க. எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. அப்ப உண்மையிலே டென்டிஸ்ட் தானா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காஃபி ஷாப் காரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பாக்குறாங்க நம்ம ஹீரோயினை. அப்படியே அந்த ஹோட்டல்காரமா வந்துடுறா. வந்துட்டு நீங்க எல்லாம் இப்படி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க கிட்ட போவோம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றா. இவங்க எல்லாருமே உன்னோட நெய்பர்ஸ் தான், இவங்க எல்லாரும் கூட நீ டச்ல இருக்கணும்ல, அதனால எல்லாத்தையும் ஒரு பேரை சொல்லி அவளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்படியே நம்ம ஹேஜனும் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு உள்ள போய் திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்றதுக்கு போயிடுறான். அப்படியே அன்னைக்கு 4 ஓடி போயிருது, நைட் ஆயிருது. அப்ப அவங்க அப்பா அவளுக்கு போன் பண்ணிருப்பாரு போல. அவர்கிட்ட நம்ம ஹேஜன் நான் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிட்டேப்பா, நான் கிளினிக் ஆரம்பிச்சோன்னு சொல்றேன், நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டி வந்து பாருங்க அப்படின்னு பாக்குற நமக்கே தெரியுது அது ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு பேசுற மாதிரி இருக்குன்னு. அப்படியே இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறான். கையில ஒரு நோட் பெண்ணோட வந்துட்டு இருக்கான். இந்த இடம் உனக்கு சௌரியமா இருக்கா, இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்க எப்படி இருக்கு, இந்த வால்பேப்பர் எப்படி இருக்கு அப்படி எப்படி. நம்ம ஏஜென்ட்க்கு எல்லாமே பிடிச்சிருந்தனால எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா டோரோட லாக் கோடு என்ன அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ ஒரு 5-6 நம்பரை சொல்றான். அதை கேட்டு நம்ம ஏஜென்ட் இது என்ன நம்பர், என்ன காம்பினேஷன் இது அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம டூசிக் இது என்னோட பர்த்டே டேட் தான் அப்படின்னு சொல்லிடுறோம். என்னது உன்னோட பிறந்த தேதி எதுக்குடா ஏன்டா சொல்ற அப்படின்னு காதை முடிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு வேற என்ன வைக்கிறதுன்னு தெரியல, டக்குன்னு அதான் ஞாபகம் வந்துச்சு, அதை வச்சுட்டு அதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கறான். உடனே நம்ம ஏஜென்ட் அப்போ உனக்கு இப்ப 35 வயசு புடிச்சு 36 வயசு ஆகுதா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்லிடுறான். இங்கிட்டு நம்ம ஏஜென்ட் அப்படியா அப்ப என்னையோட 1 வயசு நீ கூட தானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் உனக்கு ஏதாச்சும் வேணா கூப்பிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நம்ம ஏஜென்ட்மே நைட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் விடிஞ்சிருது. அந்த 3 கிழவிங்க இருந்துச்சு பாத்தீங்களா கடல்ல நம்ம ஹீரோயினை போட்டு பாடா படுத்துனாங்களே, அவங்க காலங்காதால வாக்கிங் போறேன்ற பேர்ல பொறணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பாட்டி இன்னொரு பாட்டியை பார்த்து உனக்கு பல்லு ரொம்பவே மோசமா இருக்குல்ல, நீ கேள்விப்பட்டியா இல்லையா, ஊர்ல ஒரு புது கிளினிக் வந்திருக்கு, நீ அங்க போய் உன் பல்ல காட்டு அப்படின்னு. அதுக்கு அந்த பாட்டி என்னது பல்ல காட்டவா, நான் இருக்க போறதே 4 வருஷமோ 5 வருஷமோ, அங்க போன இருக்கிற காசு எல்லாத்தையுமே பிடிங்கிருவாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப அங்கிட்டு இருந்து புயல் மாதிரி நம்ம ஏஜென்ட் ரன்னிங் போயிட்டு இருக்கா. அதை பார்த்து இவங்க முதல் நோட் பண்ற விஷயம் என்னடா அவ இப்படி இடுப்பு தெரியற மாதிரி ட்ரெஸ் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் பாக்குறாங்க. அப்படியே அவங்க 3 பேர் பேச என்னடா அவ ட்ரெஸ் போட்டிருக்கா, நமக்கே கண்ணெல்லாம் கூசுது, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்காதா, ஒரு பொண்ணு இப்படியா போட்டு ஓடுவா அப்ப எப்படின்னு பூமர் ஆண்டி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் போன வேகத்துல இவங்க எல்லாம் பார்க்காம விட்டுவிட்டு நேரா ஓடி போய் ஒரு இடத்துல நிக்கிறா. அப்படியே அது என்ன இடம்னு பார்த்தா ஒரு போட்டோ ஸ்டுடியோ. அங்க ஒரு போட்டோவை பார்த்துட்டு சில மூஞ்சியெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஒரு மூஞ்சி ஞாபகம் வந்துருதுப்பா அப்படின்னு அங்க இருக்க ஒரு சின்ன பையனை பார்த்து சொல்றான். யாருன்னா வேற யாரு, நம்ம ஹீரோ டூசிக்கு தான் சொல்றான். இங்கிட்டு நம்ம டூசிக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவளோட கிளினிக்கை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஏஜென்ட் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே நம்ம கிளினிக் ரெடி ஆயிடுச்சு என்னன்னு பார்த்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளம்பி வரோம். கரெக்டா மேல போய் பாக்குறா, எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆகி நம்ம கூட பேஷண்டா போலாம் போலீங்க, அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அந்த இடத்த ரெடி பண்ணி வச்சுட்டாப்ல நம்ம ஹீரோ. பாக்குறதுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வருது. அங்க இருந்து கடலை பார்த்து ரசிச்சுட்டு நம்ம ஏஜென்ட் நின்றுகிட்டு இருக்கான். இங்கிட்டு நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டா கீழே இறங்கி சிரிச்சுட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா அந்த 3 கிளவில அங்க உட்காந்துட்டு சீஃப் டூசிக் வேமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு அடடா வந்துட்டீங்களா, சரி இந்த காஃபியை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கப்பு காஃபியை கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, நீங்க ஒரு 90s கிட்டா இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை நிறைய பேர் இல்ல கொஞ்சம் பேராச்சும் இதை பார்த்திருப்பீங்க, இந்த சோப்பு கட்டிய சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி தருவாங்க. இப்பதாங்க இந்த சின்ன சோப்பு பெரிய சோப்பு பாக்கெட்ல இருக்கு, அப்பெல்லாம் இந்த லைஃப் பாய் சோப்பா இருந்தா கூட அது 1/2 கிலோ வேணுமோ 1 கிலோ வேணுமான்னு கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோ உங்களுக்கு எத்தனை கட்டி வேணும் உங்களுக்கு எத்தனை கட்டி வேணும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு எவ்வளவு வேணுமோ அது அவ்வளவு பெரிய பீஸ்ல இருந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இந்த கிழவிகளும் அங்க நின்று காஃபியை குடிச்சுட்டு காஃபி ரொம்பவே சூப்பரா போறியே, அதான உனக்கு தெரியாத வேலை ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கிழவி என்ன சொல்லுதுன்னா, ஆமாமா நம்ம சீஃபுக்கு எல்லா வேலையும் தெரியும், ஒரு நல்ல ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறத தவிர அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அப்படியே அங்க ஒரு கோட் வெளியே இருக்கிறத பார்த்துட்டு இந்த காஸ்ட்லியான கோட்டையை வெளியே போட்டிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, அதுக்கு நம்ம டூசிக் ஆமாமா
ஆமா அது எனக்கு தேவைப்படல, அதான் நான் வெளியே தூக்கி போட்டுடலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே கிட்ட இருந்து ஒரு பாட்டி, இதே நீ வெளியே தூக்கி போடுற ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும் போல, இது நீ என்கிட்ட கூட என் மருமகனுக்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே டாபிக் நம்ம ஹேஜனை பத்தி வருது. உடனே இவங்க 3 பேர் நம்ம டூசிக்கிட்ட, நீ ரோட்ல வந்து பாத்துருக்கணும், அந்த பொண்ணு அரைகுறையா ட்ரெஸ் போட்டு எப்படி ஓடுது தெரியுமா, எங்களுக்கே கண்ணெல்லாம் கூசுது. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹேஜனுக்கு சப்போர்ட்டா, இல்லையே அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது, இப்பெல்லாம் சிட்டில போய் பாத்தீங்கன்னா பாதி பேர் இப்படிதான் ட்ரெஸ் போட்டு ரன்னிங் போவாங்க, இதுல ஒரு தப்புமே கிடையாது அப்படி நம்ம ஹேஜனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி போடுறாப்ல. இதை பார்த்து இந்த 3 பாட்டிகளுக்கும் பயங்கரமான ஷாக்கு, ஒரு மாதிரி டவுட் வந்துருது. நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி டவுட்டாவே பாக்குறாங்க. என்னடா இவன் எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு. நம்ம ஹீரோ அடுத்து எவ்வளவோ பேச்செல்லாம் மாத்தி பாக்குறேன், இவங்க எல்லாம் அமைதியாவே இருக்காங்க. இப்ப நம்ம ஹேஜனு காட்டுறாங்க வாஷிங் மிஷின்ல துணி போட்டுட்டு இருக்கா. அப்ப யாரோ கதவு தட்டுற சதம் கேக்குது. யாருன்னு போய் பார்த்தா அந்த ஹோட்டல்காரம்மா உள்ள வந்துட்டு, பா வீடியோ இப்படி மாத்திட்டியம்மா சூப்பரா இருக்கே அப்படி இப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹேஜனும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஏதாச்சும் குடிக்கிறீங்களா கொண்டு வரவா அப்படின்னு கேக்குறா. அந்த ஹோட்டல்காரமாவும் இல்ல நான் இப்ப கிளம்பிடணும், நீ நாளைக்கு ஃப்ரீயா இருந்தேன்னா அந்த பெரியவங்களுக்காண்டி நாங்க வச்சிருக்கிற பார்ட்டில வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்றான். நம்ம ஹேஜனும் யோசிச்சுட்டே, அப்படியா சரி நான் டைம் இருந்தா நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றேன். உடனே அந்த ஹோட்டல்காரம்மா, சரி நீ வா, வந்து அப்படியே உன்னோட கிளினிக்குமே ஒரு ப்ரொமோஷன் பண்ண மாதிரி இருக்கும், அங்க எல்லாருமே வருவாங்க, அதனால நீ உன்னோட கிளினிக் பத்தியுமே நிறைய பேர்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹேஜன், இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தவ இப்ப அப்படியே ப்ரொமோஷனா, அப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே அந்த பார்ட்டியை காட்டுறாங்க. கடற்கரையோரமா இந்த வயசான பாட்டி தாத்தா எல்லாம் பாட்டை போட்டு சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்காண்டி சாப்பாடு, சிக்கன், மட்டன் எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. வயசானவங்க எல்லாம் எப்பவுமே ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு பார்ட்டி நடத்துவாங்க போல, அது அவங்களோட வழக்கம் போல. அப்படியே நம்ம ஹேஜனும் அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு அங்க நின்னுட்டு அந்த பார்ட்டியை பார்த்துட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல நம்ம ஹீரோ டூசிக்கு வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹேஜனும் நான் அந்த பார்ட்டியில கலந்துக்கதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். உடனே நம்ம டூசி கையில ஒரு கேமரா எடுக்க, நம்ம ஹேஜன், ஐயோ நீ என்னெல்லாம் போட்டோ எடுத்துறாதப்பா, இந்த விஷயத்துல நான் ரொம்பவே பிரைவசியா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம டூசி, கவலைப்படாத, நான் எப்பவுமே என்னோட போட்டோவை ஒரு நல்ல மாடல் வச்சு தான் எடுக்கணும்னு நினைப்பேன், அதனால ஓ மூஞ்சில எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஹேஜனும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்ப நம்ம ஹீரோ நம்ம ஹேஜனுக்கே தெரியாம ஒரு போட்டோ எடுத்துறான். நம்ம ஹேஜனை தூரத்துல இருந்து அந்த 3 பாட்டிக்கு இருந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கு கூப்பிட்டு வா வா இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹேஜனுமே, நான் இந்த மாதிரி ஒரு டென்டல் கிளினிக் திறந்திருக்கேன், அதனால உங்களுக்கு எப்பயாச்சும் பல்ல பிரச்சனை ஏற்பட்டாலோ இல்ல படாட்டியும் கூட வாங்க நம்ம பார்த்து நல்லா பண்ணிக்கிறோம் அப்படின்னு ப்ரமோஷன் பண்றான். அந்த பாட்டியுமே சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையாலேயே ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துட்டு அது ஒரு ரோல் மாதிரி சுத்தி அப்படியே நம்ம ஹேஜனுக்கு ஊட்டி விட வராங்க. நம்ம ஹேஜன் அதை பார்த்துட்டு அப்படியே நிக்க, இந்தாமா உனக்கு தான் ஊட்டி விடுற சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹேஜன் அதை அப்படியே ஒரு ஸ்பூன்ல வாங்க, சுத்தி இருக்கிறவங்க ஒரு மாதிரி டவுன் ஆடுறாங்க, என்னடா அவ ஸ்பூன்ல வாங்குறா அப்படின்னு. நம்ம ஹேஜனுமே அதை வாங்கி சாப்பிடாம கீழே வச்சுறா. ஏமா நீ அதை சாப்பிடலையா அப்படின்னு கேட்க, இல்ல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். இப்ப அந்த ஹோட்டல்கார அம்மா வருது, கூடவே அதோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வருது. அவங்க யாருன்னா அந்த ஊர்லயே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க தான் இவங்க. அப்படியே வந்து நம்ம ஹேஜன்ட்ட சும்மா விளையாட்டுக்கு, இவங்க இடத்துலயே நீ தங்குற, ரொம்ப மோசமான பொம்பளையாச்சு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க. உடனே அவங்க பக்கத்துல இருக்க ஹோட்டல்காரமோ, நீ ஏன் இப்படிலாம் விளையாடுற, அவங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட ஆள்னு, வாடகையில கூட அவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுத்தேன், ஏதாச்சும் பிரச்சனை வச்சுன்னா என்கிட்ட கண்டிப்பா சொல்லு ஹேஜன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டின்னு தெரிஞ்சுக்காம, ஆமாமா பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த ஹோட்டல்காரமோ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்ல டைல்ஸ்ல ஒரு 2-3 சின்ன கீரல்கள் இருக்கு, அது பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு, அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இனிமேல் ஹோட்டல்ல ஃபிஷ் கிரில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் தள்ளி கிரில் பண்ணுங்க, அந்த ஸ்மெல் எனக்கு ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி போடுது. இதை கேட்ட நம்ம ஹோட்டல்காரம்மா மூஞ்சி அந்த ஃபிஷ் கிரில்லோட பயங்கரமா தொங்கி போயிருது. அப்படியே இதை கேட்ட கூட வந்து அவங்க ஃப்ரெண்டும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. இப்ப 2 பேர் வராங்க. யாருன்னா அந்த ஊர்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஹேஜன் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு என்ன வேணாலுமே எங்க கடையில வந்து எடுத்துக்கோ, எல்லாமே இருக்கும், அன்னைக்கு வந்து நீ சும்மா எதுவுமே வாங்காம போயிட்டே, இந்த வாட்டி எது வேணாலும் வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் நம்ம ஹேஜன் என்ன சொல்றானா, இல்ல உங்க கடையில நான் தேடி வந்தது இல்ல அப்படின்னு சொல்லி போறேன். அதுக்கு அவங்க என்ன நீ வாங்க வந்த அப்படின்னு கேட்க, நம்ம ஹேஜன் நான் இன்னைக்கு ஒரு ஷாம்பு வாங்க வந்தேன், உங்க கடையில எல்லாமே சீப் பிராண்டா இருக்கு, நான் எப்பவுமே ராயல் பிராண்டா தான் போடுவேன் அப்படின்னு பகுமானமா சொல்லி போடுறான். அவங்களுக்குமே மூஞ்சி தொங்கி போயிருது. இப்படி இவ யாருமே கவர் பண்ணாம எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி விட்டனால எல்லாருமே ஒரு சாக சொல்லி அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹேஜனுமே அங்க அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா, கிளம்பிடலாமான்னு. அப்ப அங்க ஒருத்தர் வந்துடுறான். யாருன்னா அதாங்க நம்ம நாட்டுப்புற சிங்கர், அந்த காஃபி ஷாப் கடைக்காரே வந்துடுறான். அவன் வந்து நம்ம ஹேஜன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காண்டி, நான் கொரியாலே செகண்டா வந்திருக்கேன், எதுல தெரியுமா, நான் போட்ட ஆல்பம்னாலதான். நான் ஆல்பம் சூப்பரா போட்டிருப்பேன், ஆனா செகண்ட் வந்தனால என்னோட ஆல்பம் யாருக்குமே தெரியல, ஃபர்ஸ்ட் வந்த ஆல்பம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நீ ஃப்ரீயா இருக்க டைம்ல உனக்குமே நான் அந்த ஆல்பம் எல்லாம் போட்டு காட்டுறேன், நான் ரொம்பவே சூப்பரா பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹேஜன் இதெல்லாம் கேட்க முடியாம கேட்டு உட்காந்துருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல நான் ரெஸ்ட் ரூம் போகணும், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடறான். அந்த காஃபி ஷாப் கடைக்காரனுமே, ஆமா நீ போயிட்டு வா, அப்புறம் நம்ம ஃப்ரீயா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம டூசிக்குமே தூரத்துல இருந்து பாக்குறான். அவன் அப்படியே சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு அந்த ஹோட்டல்காரமாட்டி போக, அந்த ஹோட்டல்காரமா ரொம்பவே சலிச்சுட்டு, ஏன் டூசிக் நான் வைக்கிற இந்த ஃபிஷ் கிரில், நான் வாட்டர் மீன்லாம் ஏதோ ஸ்மெல்
அடிக்குதா என்ன அப்படின்னு கேட்க, நம்ம டூசிக் என்னது ஸ்மெல்லா, யார் சொன்னா, யார் எது சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஹோட்டல்காரமா, இல்ல யார் எது சொல்லல அதை விடு அப்படின்னு ரொம்ப மூஞ்ச தொங்க போட்டது. அப்படியே நம்ம ஏஜென்ட் நேரா வந்து நம்ம டூசிக்க கிராஸ் பண்ணி போறப்ப நம்ம டூசிக் அவளுக்கு ஒரு சூப்பை கொடுத்து, இந்த இதை குடி அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஏஜென்ட், என்னது இதை குடிக்கணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம டூசிக், ஏன் இப்பயும் நீ டயட்ல இருக்கியா என்ன அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஏஜென்ட், அதெல்லாம் ஒண்ணுமில்ல, இங்க பாரு இவ்வளவு மண்ணு பறக்குது, இதுல வெளியில வச்ச சூப்பை நான் குடிக்கணுமா அப்படின்னு கேட்கறான். உடனே டூசிக், ஏன் நீ இப்படிலாம் பேசுற, நீ இப்பதான் இங்க வந்திருக்க, இங்க இருக்கிறவங்க இப்பெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட முடிக்கல, அதுக்குள்ள அவளுக்கு ஒரு போன் வந்துருது. அதை காதுல வச்சுட்டு நம்ம ஏஜென்ட்மே இருக்கிறதே கண்டுக்காம அங்கிட்டு தள்ளி போயிடுறான். இங்கிட்டு இவங்க டிஜே, சாப்பாடு, டான்ஸ், அப்புறம் நம்ம காஃபி ஷாப் காரனோட பாட்டுன்னு பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிட்டு நம்ம ஏஜென்ட் இந்த சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு கதவு சாத்திக்கிறான். போன்ல யாருன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தாங்க, அந்த ஒப்பாரி வச்சா பாருங்க அவதான். அவட்ட நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க இருக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கல, வெளியில இருக்கிற சாப்பாடை கொடுத்து ஊட்டி விடுறாங்க, அது ஹைஜீனா இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கிட்டு வெளியில அந்த காஃபி ஷாப் கடைக்காரெல்லாம் பயங்கரமா பாட்டு பாடிட்டு இருக்கிறப்ப அங்கிட்டு ஒரு 2 பேரு அந்த டிஜே பாக்ஸ நோண்டி விட்டு போடுறாங்க. அதனால என்ன ஆகிருதுன்னா, இப்ப இந்த காஃபி ஷாப் காரை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த சவுண்ட் கட் ஆயிருது. நம்ம ஏஜென்ட் ஒரு ரூம்ல போன் பேசிட்டு இருக்கா பாத்தீங்களா, அந்த ரூம்ல ஒரு மைக் இருக்கு. அந்த மைக் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்பீக்கர்லயுமே கனெக்ட் ஆயிருது. அதனால நம்ம ஹீரோயின் பேசுறத அந்த ஊரே கேட்க ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் தெரியாத ஏஜென்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளா அவ ஃப்ரெண்ட பேசிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, நானும் என் பாய் ஃப்ரெண்டும் பாத்துக்க டைமே கிடைக்க மாட்டேங்குது, அவனும் வேலைக்கு போயிடுறான், நானும் வேலைக்கு போயிடுறேன், அதனால இந்த வாட்டி நான் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கேன், அவனுக்கு காய்கறி வாங்கிட்டு நானே சமைச்சிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா அவ. இங்கிட்டு நம்ம ஏஜென்ட், நீ கூட சந்தோஷமா இருக்கு போல, என் பொழப்ப பாரு எப்படி இருக்குன்னு. இப்ப என்ன திடீர்னு ஒரு காஃபி ஷாப் காரை என்கிட்ட வந்துட்டு அவ சிங்கர்னு வேற சொல்றான். அது மட்டும் இல்லாம அவ ஏதோ செகண்டா வந்திருக்கானா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் வர லாய்க்கு இல்ல, அதனால செகண்டா வந்திருக்கான். இப்ப ஏதோ செகண்ட் ஆல்பம் வேற போட போறானா, அதோட கேசட்டை என்கிட்ட வந்து கொடுக்குறேன், அதெல்லாம் மனுஷங்க கேட்பாங்களா அப்படி இப்படின்னு ரொம்பவே அசிங்கப்படுத்துறான். ஆனா இதுல சங்கட்டமான விஷயம் என்னன்னா, அது அந்த சிங்கருமே கேட்டுட்டு தாங்க இருக்கான். அதை கேட்டதுமே அவன் மூஞ்சி ரொம்பவே டவுன் ஆயிருக்கு. உடனே நம்ம ஏஜென்டோட ஃப்ரெண்டு, சரி நான் இங்க கேஷ் கொடுக்குற இடம் பக்கத்துல வந்துட்டேன், நான் வீட்டுக்கு போயிட்டு ஒன்னு கூப்பிடுறேன், பாய் அப்படின்னு போன வச்சுறான். நம்ம ஏஜென்ட்மே சரி நான் இங்க இருக்கிற ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அப்படியே கதவு திறந்து வெளியே வர அந்த மொத்த ஊருமே நம்ம ஏஜென்ட் தான் ஒரு மாதிரி சங்கடமா பாக்குறாங்க. நம்ம ஏஜென்ட்மே என்னடா அது என்னாச்சு அப்படின்னு பாக்க, அப்பதான் அந்த ஹோட்டல்காரம்பா அவங்க 2 பேர்த்த திட்டுது. அதாங்க அந்த டிஜே பாக்ஸ் நோண்டி விட்டாங்க பாருங்க அவங்கள, உங்களுக்கு யார் இப்ப கனெக்ஷன் மாத்தி அந்த ரூம்ல இருக்கிற மைக் கனெக்ஷன் கொடுக்க சொன்னா அப்படின்னு. அப்பதான் நம்ம ஏஜென்ட்மே தெரியுது, ஐயோ நம்ம பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களா அப்படின்னு. உடனே இந்த காஃபி ஷாப் காரனும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அந்த பார்ட்டில இருந்து நடந்து போறான். போறப்ப நம்ம ஹீரோவுமே அவனை கூப்பிடுறான், எங்கடா போற நில்லு அப்படின்னு. ஆனா அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணனால அங்க இருந்து அப்படியே வேகமா நடந்து போயிடுறாங்க. அப்படியே இப்ப நம்ம ஹீரோவுமே திரும்பி நம்ம ஏஜென்ட ஒரு மாதிரி பாக்குறான், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கண்ணாலே கேக்குற மாதிரி பாக்குறான். நம்ம ஏஜென்ட்க்குமே ரொம்பவே கில்ட்டி ஆகிடுது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படின்னு இருக்கிட்டு இருக்கா. இப்படி ரொம்பவே சங்கட்டமா இந்த எபிசோட் முடியுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற எபிசோட்ஸ் எல்லாமே நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுங்க. எப்படின்னா, இப்ப நம்ம ஏஜென்ட் எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்திட்டா. இவங்க எல்லாத்தையும் மறுபடியும் எப்படி கவர் பண்ணுவா, இல்ல கவர் பண்ணுவாளா, ஊரு விட்டு ஓடிடுவாளா, நம்ம டூசிக்கும் நம்ம ஏஜென்ட்க்கும் இப்படி லவ் வருது, இப்படி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இனிமே தான் பார்க்க போறோம். அப்படியே அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்றதையும் நிறைய நம்ம இனிமே தாங்க பார்க்க போறோம். அதனால கண்டிப்பா இனி வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி பாக்குறதுக்கு மறக்காம அந்த பெல் பட்டனை போட்டு பொளந்து விட்டுருங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்குமே நோட்டிஃபை ஆகி பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அப்படியே நம்ம சேனலும் கொஞ்சம் ரீச் ஆகும். அதனால மறக்காம அந்த பெல் பட்டனை மட்டும் அமைக்கி விட்டுருங்க. அப்படியே இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வச்சுதான் எனக்குமே இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி நமக்கு ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். அதனால மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க. அப்படியே நம்ம யோர் மை வாய்ஸ் ஃபேமிலியில யாராச்சும் இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அங்க நீங்க எந்த டிராமா போடலாம், இல்ல என்ன மூவி போடலாம், இல்ல எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு இந்த மாதிரி என்னனாலும் எப்பனாலும் மெசேஜ் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பா பேசலாம். அதனால இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. ஓகே गाइस, அடுத்த வீடியோல பாப்போம். இல்ல அடுத்த எபிசோட்லயே பாப்போம். அது வரைக்கும் டேக் கேர், டாடா.